ஸோ இப்போ இந்த எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும்? இப்போ நம்ம வந்து தமிழ்ல இந்த எக்ஸாம்ஸ் நடக்குமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்ல அப்படின்னு கேட்டா, எஸ், இது ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாத்துலயும் நடக்கும். தமிழ்ல நடக்கும், தெலுங்குல நடக்கும், மலையாளம், குஜராத்தி எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயுமே நடக்கும். ஸோ தமிழ்லயே இந்த எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை நீங்க அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் தான். சரிங்களா? ஒவ்வொருக்கு தனித்தனி எக்ஸாம்லாம் கிடையாது. இப்போ இதுல இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த போஸ்ட்டுக்கு நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாரும் ஒரே எக்ஸாம்ஸ் தான் எழுத போறீங்க. ஓகே, வேரியஸ் ஷிஃப்ட்ல நடக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங். இதுல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க அடுத்து சிபிடி 2க்கு வருவாங்க. சரிங்களா? இப்போ சிபிடி 2ல எடுக்கக்கூடிய மார்க் அடிப்படையில தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். சிபிடி 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க ஸ்கில் டெஸ்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு எதுவும் கிடையாது. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு அதே மாதிரி டைபிஸ்ட் போஸ்ட் 2 இருக்கா, அது ரெண்டுக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க கிளியர் பண்ணா போதும். சரிங்களா? குவாலிஃபை பண்ணா போதும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு டெஸ்ட் இந்த சிபிடிக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங் மட்டும் தான் அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதணும். ரெண்டுமே எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதணும், அதுவும் எழுதணும். சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் காமன் தான். செகண்ட் ஸ்டேஜும் எல்லாத்துக்கும் காமன் தான். இது வந்து பாஸ் பண்ணணும். இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணா இந்த இதுக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட மார்க்ஸ் டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஆஸ்பிரண்ட்ஸ் 90 மினிட்ஸ் டைம் தருவாங்க. அதுல உங்களுக்கு ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து 30 கொஸ்டின். மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 90 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். இது சிபிடி 1ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ். இதே பிசிக்கலி டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கிரைப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 120 மினிட்ஸ் டைம் தருவாங்க. சரிங்களா? அதாவது இது 1.5 மணி நேரத்தில் முடிக்கணும். அவங்களுக்கு 2 ஹவர்ஸ் டைம் இருக்கு. அவ்வளவுதான். சரியா? ஸோ இதே மாதிரி சிபிடி 2 அப்படின்னு இருக்கு. சேம் ப்ராசஸ் தான், சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன சார் போர்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா? ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன படிக்கணும், நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கான கிளாஸஸ் நம்ம ரெகுலரா ஒரு பேட்சாகவும் கண்டக்ட் பண்றோம். பெய்ட் பேட்சாகவும் யூடியூப்லயும் நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட், நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ், லைஃப் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல அந்த புக்ஸை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிக்கிற மாதிரி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 யூனிட், ஸோ இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.